தமிழ் எம்பிக்களை காட்டுக்குள் சுற்றி வளைத்த மக்கள். வெளிவரும் தகவல்கள். 70 வருடத்தில் அனுர செய்த பெரும் சாதனை ஆய்வில் வெளியான தகவல். மீண்டும் பதவியேற்பேன், நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கும் ஸ்ரீதரன். இலங்கையில் ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது. யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா 4 நாட்களில் 12 அமர்வுகள். இராணுவ வீரர்கள் மீதான பிரித்தானிய தடை, இலங்கை வருகிறார் டேவிட் லாமி. சர்வதேச ஊழல் பட்டியலில் இலங்கையின் பாரிய பாய்ச்சல், அனுர காணும் தொடர் வெற்றி. இலங்கை தமிழரை வைத்து அரசியல் நடத்த வேண்டாம், முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நாமல் கோரிக்கை. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் சர்வதேச தரங்களுக்கு முழுமையாக ஏற்பில்லை, ஐநா விசேட அறிக்கையாளர்கள் கவலை. மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கார்முனை பிரதேசத்திலிருந்து பூர்வீகமாக வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அதனை அங்குள்ள முஸ்லிம் தரப்பு ஆக்கிரமிக்க முற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மற்றும் சிறுநேசன் ஆகியோர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வடக்கில் மாவிலாறு எவ்வாறு குறிவைக்கப்படுகிறதோ அவ்வாறு மட்டக்களப்பில் காரமுனை குறிவைக்கப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் காரமுனை மண்ணை இலக்கு வைத்து சில குடியேற்றங்கள் நடைபெற இருந்த வேளை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்த விடயம் தடுத்து நிறுத்தப்பட்டது. இருப்பினும் தற்பொழுதும் இந்த மண்ணின் மீதான அச்சுறுத்தல் இன்று மற்றொரு வடிவில் உருமாறியுள்ளது. அதுதான் அங்கு இடம்பெறும் சட்டவிரோத காடழிப்பும் மக்களின் அமைதியை குலைக்கும் செயல்களுமாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் குறிப்பிட்டார். மேலும் 95 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் அது எங்களுடைய கிராமம் என தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். இவ்வாறு களவிஜயம் மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மற்றும் சினேசன் ஆகியோரை அங்குள்ள முஸ்லிம் மக்கள் செல்லவிடாது தடுத்துள்ளனர். மேலும் கடுமையான சொற்களால் தாக்கி பேசியுள்ளனர். இந்த விடயங்கள் தொடர்பாக தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் 7 தசாப்தங்களுக்கு பின்னர் மாபெரும் சாதனை ஒன்று இடம்பெற்றுள்ளது. அணு அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னர் 14 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இலங்கையில் ஊழல் மோசடி குறைந்துள்ளதாக அமைச்சர் உபாலி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் 187வது இடத்திலிருந்த இலங்கை 102வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் 1.7 பில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளது. அத்துடன் அணு அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று வந்ததை தொடர்ந்து இந்த வருடம் அவர்கள் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்றினூடாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் பெரும் மர்மங்களும் சிக்கல்களும் மறைக்கப்பட்ட பல விடயங்களும் காணப்படுவதாக மக்கள் போராட்டம் முன்னணி தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் அழைப்பாளர் தரிந்து உருவகதர தெரிவித்துள்ளது. கோடபாய ஆட்சியில் இருக்கும்போது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சென்று அச்சுறுத்தல்களை செய்து தங்களுக்கு சார்பாக 2021 ஆகஸ்ட் 10 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் முதல் சாட்சியாளரான ரோஹான் குணரத்ன மற்றும் 2வது சாட்சியாளரான இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே. ஆனால் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரின் பெயரை எழுதி கொடுத்த இந்நாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரான WRP செனவிரத்ன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் CID பணிப்பாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சானி அபிஷேகர் ஆகியோரின் சாட்சியங்கள் விடுவிக்கப்பட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஈஸ்டர் தாக்குதல் ஒரு சதித்திட்டம், அது ராஜபக்ச குடும்பத்தினர் செய்தது என பாராளுமன்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வாய்களியை பேசிக்கொண்டு ராஜபக்ச தாக்கல் செய்த வழக்கை கொண்டு செல்கின்றனர். 2021 ஆகஸ்ட் 10 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 21,000 குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்குகள் கொழும்பு 7, பௌத்தலோகத்த மாவத்தை NC 76 என அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்று வருகின்றது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் விலக்கப்பட்டதிலிருந்து அந்த கட்சிக்குள் நடக்கும் பல விடயங்கள் அம்பலமாகி வருகின்றது. தொடர்ச்சியாக பொது வழிகளில் இது தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பாக ஒரு தனியார் ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்து சிவஞானம் ஸ்ரீதரன் தன்னுடைய தெரிவு நிலை பதவியில் இன்னும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் திருகோணமலை நீதிமன்றத்தில் என் மீதான தடை தற்போது எப்போது நீக்கப்படுகிறதோ அப்போது அடுத்த நொடியே நான் பதவியேற்கலாம். ஆகவே நான் அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறேன். அவ்வாறு நான் மீண்டும் பதவி ஏற்கும் போது அனைவரையும் அரவணைத்து தான் செல்ல வேண்டும் என தெரிவித்தார்.
பொலிஸ் மா அதிபரின் விசேட அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்று நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பொலிஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த சுற்றிவளைப்பின் போது சுமார் 31,525 சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். இவர்களின் பல்வேறு குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 20 பேர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைக்கமைய 429 பேர், திறந்த பிடியாணைக்கமைய 203 பேரும் இதன் போது கைது செய்யப்பட்டனர். மேலும் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மது போதையில் வாகனம் செலுத்திய 527 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 96 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக 4560 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழா எதிர்வரும் 19ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்கள் 12 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த பட்டமளிப்பு விழா தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் ஊடக விவரிப்பு நேற்று திங்கட்கிழமை நண்பகல் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா தலைமையில் பல்கலைக்கழக அறையில் இடம்பெற்றது. இதன்போது முன்னாள் கலைப்பேராதிபதியும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா குழு தலைவருமான பேராசிரியர் ஸ்ரீ ரகுராம் பட்டமளிப்பு விழா பற்றி விளக்கம் அளித்தார். அங்கு அவர் இம்முறை பட்டமளிப்பு விழாவின் போது 376 பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்காகவும் 2557 உள்வாரி மாணவர்களுக்கும் 252 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 66 உயர்தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களுடன் ஒருவருக்கு வியாபார நிர்வாக சான்றிதழ்கள் அடங்கலாக 3252 பட்டங்கள் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள உள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 5வது வேந்தர் தகைசார் பேராசிரியர் ராஜரட்னம் குமாரவடிவேல் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்க பதக்கங்களையும் பரிசல்களையும் புலமை பரிசல்களையும் வழங்கி கௌரவிக்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர்பட்ட படிப்புகள் பீடம், இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம், கலை பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், மருத்துவ பீடம், இந்து கற்கைகள் பீடம், சீர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பியல் ஆற்றுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளது. இலங்கையின் முன்னாள் இராணுவ வீரர்கள் மீது பிரித்தானியா விதித்த தடைகள் குறித்து புதிய அரசாங்கம் எவ்வாறு பதிலளித்தது என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் என உலகளாவிய இலங்கை மன்றத்தின் செய்தி தொடர்பாளர் ஜாசஸ் தர்மதாசு தெரிவித்துள்ளார். பிரித்தானிய துணை பிரதமர் இன்று கொழும்புக்கு வருகை தரவுள்ள நிலையில் குறித்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமே, கடற்படை அட்மிரல் வசந்த கர்ணகுட மற்றும் முன்னாள் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் சபேந்திர சில்வா உள்ளிட்ட முன்னாள் இராணுவ தலைவர்கள் மீது தடைகளை விதிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார். ஆதாரமற்ற போர்க்குற்றங்கள் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தண்டனை நடவடிக்கைகளுக்கு லாமி அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டிய தர்மதாசா புதிய அரசாங்கம் பிரித்தானிய நடவடிக்கைக்கு இவ்வாறு பதிலளித்தது. பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளராக இருந்த அவர் கர்ணகொட சபேந்திர செல்வா, முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் விடுதலை புலிகள் தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அம்மான் ஆகியோர் மீது தடைகளை அறிவித்து 7 மாதங்களுக்கு பிறகு செப்டம்பர் 5, 2025 அன்று லோர்ட் சான்சலர் நீதித்துறை செயலாளராகவும் துணை பிரதமராகவும் நியமிக்கப்பட்டார். கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொறுப்பானவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதாக லாமி மார்ச் 25, 2025 அன்று கூறினார். பொருளாதார தடைகளை விதிக்கும் முடிவு கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதாகவும் லாமி அறிவித்தார். ஜூன் 2000ஆம் ஆண்டு தனது 27வது வயதில் தொழிற்கட்சி எம்பியாக லாமி முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கனடா, மாலாவி, மண்டெனிக்ரோ மற்றும் வடக்கு மசிடோனியா ஆகியவற்றை உள்ளடக்கி ஐநா மனித உரிமை ஆணையத்தின் இலங்கை தொடர்பான முக்கிய குழுவுக்கு பிரித்தானியா தலைமை தாங்குகிறது. இலங்கையில் நடந்த போர்க்காலத்தில் பிரித்தானியா தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அடைக்கலம் அளித்தது. விடுதலை புலிகளின் முக்கியஸ்தரான அண்டன் பாலசிங்கத்தின் மனைவியும் ஒரு காலத்தில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலய ஊழியருமான அடில் விடுதலை புலிகளுடன் இணைந்து செயற்பட்ட பிறகு இங்கிலாந்தில் வசிக்கிறார். இவ்வாறான பின்னணியில் தடைகள் குறித்து விசாரித்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக மார்ச் 2025 ஒரு அமைச்சர் குழுவை நியமிப்பதாக தற்போதைய அரசாங்கம் அறிவித்த போதிலும் அவர்களை பற்றி எதுவும் கேள்விப்படவில்லை. குழந்தைகள் பராமரிப்புக்கான உலகளாவிய பிரச்சாரத்துக்கான சாசனத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட லாமி வருகை தருகிறார். இதன்படி இராணுவத்தின் மீது சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுக்களை அம்பலப்படுத்தி லாமியின் வருகையை பயன்படுத்திக் கொள்ள எதிர்க்கட்சியை வலியுறுத்துகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார்.
தென்னிந்தியாவில் வசிக்கும் 89,000 இலங்கையர்களுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால விசா வழங்குமாறு கூறி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் விடுத்துள்ள கோரிக்கை வரவேற்கத்தக்கது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், பல தசாப்தங்களாக முகாம்களில் வசித்து வரும் ஸ்திரத்தன்மை, கௌரவம் மற்றும் பாதுகாப்பான சட்ட அந்தஸ்தை எதிர்பார்க்கும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களுக்கு இந்த கோரிக்கை நம்பிக்கை அளிக்கிறது. எனினும் இந்த கோரிக்கையானது உண்மையான மனிதாபிமான அக்கறையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்றும் வரவிருக்கும் மாநில தேர்தல்களை இலக்காக கொண்டு இருக்கக்கூடாது என நாங்கள் உண்மையாக நம்புகிறோம். ஏனெனில் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக உணர்வுபூர்வமான காலகட்டங்களில் இவ்வாறான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. 30 வருட கால யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தமிழக முகாம்களில் இருக்கும் இளைஞர்கள் தாமாக முன்வந்து பாதுகாப்பாக நாடு திரும்புவதை எமது அரசாங்கம் தொடர்ந்து எளிதாக்கியது. சவாலான சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர்கள் தமது தாய்நாட்டுக்கு கௌரவமாக தமது வாழ்க்கையை மீள கட்டி எழுப்புவதற்கு பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது தமிழக முகாம்களில் இருந்து நாடு திரும்புவோர் பல்வேறு தடைகளை எதிர்கொள்வதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றது. நாடு திரும்ப விரும்புவோரின் கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் கவனமாக பரிசீலித்து தேவையற்ற தடைகளின்றி அவர்கள் சமூகத்துடன் இணைவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையர்கள் இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் இலங்கைக்கு திரும்பி அங்கு உரிமையுள்ள குடிமக்களாக வாழ முடியும். இந்த 89,000 இளைஞர்களும் எமது மக்கள் அவர்களின் நல்வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றுக்கு நாமே பொறுப்பு. இந்த உணர்வுபூர்வமான மனிதாபிமான பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களையும் தமிழக அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்தினால் புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவானது பயங்கரவாத தடுச்சட்டத்தில் காணப்பட்ட முக்கிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச சட்டத்துக்கு முழுவதும் ஏற்புடைய விதத்தில் அமையவில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் விசேட அறிக்கையாளர் எழுவர் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவிடம் கடிதம் மூலம் கூட்டாக தமது கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர். அதேவேளை இந்த புதிய வரைவு சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டதாக காணப்படுகிறது என்பது பற்றியும் இவ்வரைவு குறித்து பொது கலந்துரையாடல் செயல்முறை சகலரையும் உள்ளடக்கியதும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததுமான முறையில் அமைவதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றியும் தமக்கு விளக்கம் அளிக்குமாறு அவர்கள் ஜனாதிபதியிடம் கூறியுள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்னும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவு நீதியமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த புதிய சட்டவரைவு தொடர்பில் தமது கரிசனைகளை வெளிப்படுத்திய பயங்கரவாதத்தை ஒழிப்பதுடன் மனித உரிமை மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் பெண் சோல் வலுக்கட்டாய தடுப்பு வைப்பு தொடர்பான ஐநா நடவடிக்கை குழுவின் பிரதி தலைவர் மத்தியூ ஹில்லெட், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐநா நடவடிக்கை குழுவின் தலைமை அறிக்கையாளர் கேப்ரியல்லா சிட்ரோனி, சட்டவிரோத மற்றும் வலுக்கட்டாய தண்டனை வழங்கல் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் மோரிஸ் ரெட்போல் பின்ஸ், மனித உரிமை பாதுகாவலர்களின் நிலை தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் மேரி லோரர், தனி உரிமைக்காக உரிமை தொடர்பான ஐநாவின் விசேட அறிக்கையாளர் அனா பிரெயின் நவ்க்ரோஸ் மற்றும் சித்திரவதைகள் மிக மோசமான மனிதாபிமான அற்ற தண்டனைகள் தொடர்பான ஐநாவின் விசேட அறிக்கையாளர் ஆலிஸ் ஜிஸ் எட்வெஸ் ஆகிய 7 ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர்.